வணக்கம் மக்களே. இன்றைக்கி யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஷாக். விஜய் தொடர்ச்சியாக எல்லாத்துலேயும் முன்னிலை, சிஎம் ஆகிற கூட மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இது டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் உள்ள போட்டி கிடையாது. இது மக்களுக்கும் இந்த அரசியலுக்குமான போட்டி. 5 வருஷத்துக்கு ஒருக்கா மக்கள் ஆட்டி வச்ச பொம்மை அப்படிங்கிறத உடைச்சிருக்காங்க மக்களை சாதாரண இடம் போட்டிங்க. இவங்க என்ன ஏதாவது பிரச்சனை எதாவது வேணாலும் பார்த்துக்கலாம், பணம் கொடுத்து எல்லாம் சரி பண்ணிக்கலாம். இப்போ மக்கள் இப்படி ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்கன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இதில் ஆட்சியில் உட்கார போகிறவங்களும் சரி, ஆட்சியை இழந்தவங்களும் சரி, மக்கள் என்னைக்கு எதையும் எந்த இடத்துல எப்போ எதை சரியாக பண்ணுமோ அப்போ கரெக்டாக மக்கள் பண்ணிடுவாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இது யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாபெரும் ஒரு இதை யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. காரணம் என்ன, நீங்கள் மக்களை மதிக்காதது, மக்களை ஒரு பொம்மை மாதிரி நீங்கள் நினச்சது. இனி ஆட்சியில் இருக்க போகிறவங்களும் இதை சாதாரண எடுத்துக்கூடாது. மக்கள் எந்த அளவுக்கு அந்த எல்லாம் மாறி சின்ன பசங்க, வயசு பசங்க, வயசானவங்க எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு ஒரு பக்கம் வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த பக்கத்தில் ஸ்ட்ராங்காக நிற்க வேண்டியது தலைவரோட வேலை. யாருக்காக? மக்களுக்காக. எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்காம மக்கள் பக்கம் உறுதியாக நிற்க வேண்டியது ஒரு தலைவனோட கடமை. ஒரு தலைவன் மக்கள் இதில் கடமை தவறிட்டுன்னு தான் சொல்லணும். இனி வரப்போகிற தலைவர் மக்களுக்காக எல்லா விஷயத்துலேயும் மிக ஸ்ட்ராங்காக இருக்கணும். காசு பணம் தேவையில்லை, இலவசம் தேவையில்லை. மக்களுக்கான நலன், மக்களுக்கான திட்டங்கள், மக்களுக்கான வேலை வாய்ப்புகள், இது சரியாக இருந்தாலே போதும், ஒரு பிரச்சனையும் இல்லை. மக்களை படிப்பறிவு இல்லை, பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம், அந்த கான்செப்ட் உடைக்கப்பட்டிருக்கு. படிப்பறிவு இல்லை, பகுத்தறிவு இருக்குது. மக்களுக்கு எதை எங்கே எப்படி பண்ணாங்கிற அந்த இது இருக்குது. எல்லாரும் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஆள் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மக்களுடைய முடிவு மக்கள் என்றைக்கும் யாரையும் வெறுக்கக்கூடிய ஆள் கிடையாது. வெறுக்கிற அளவுக்கு நடந்துக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக மக்களை மறந்துட்டீங்க. மக்கள் ஒரு மனுஷனாக மதிக்காம பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து பல விஷயங்கள் தட்டி, இந்த பெண்களுக்கான பெண்களுக்கு பாலியல் சீண்டல் அந்த இதெல்லாம் நீங்கள் வன்மையாக கண்டிச்சிருக்கணும். ஒரு சின்ன பிள்ளை, படிக்கக்கூடிய பிள்ளை, இதெல்லாம் நிறைய